வெல்கம் டு கவிஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை மாவை வச்சு ரிப்பன் பக்கோடா செஞ்சிருக்கேன். இந்த டேஸ்டியான கிறிஸ்பியான ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கோதுமை ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு இந்த கப் அளவுல 2 கப் எடுத்திருக்கேன் நான் கோதுமை மாவு. இதுக்கு அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கருப்பு எள், அரை ஸ்பூன் பெருங்காயம், அரை ஸ்பூன் தூள் உப்பு, 2 ஸ்பூன் காய்ச்ச எண்ணெய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா அச்சில் நம்ம இதை போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுட்டேங்க. இப்போ அதில் நம்ம ரிப்பன் பக்கோடா புழிஞ்சிடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இது எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆயிடும். அவ்வளோதாங்க, நம்ம கோதுமை மாவு ரிப்பன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.